நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலனதே அறம். விளக்கம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இனி முக்கிய செய்திகள். வில்லியனூரில் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். இலவச அரிசி முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. வாலிபர் கொலையில் 3 பேர் கைது. முன்விரோதம் இருந்த நிலையில் சமாதானப்படுத்துவதாக அழைத்து சென்று கொன்றது அம்பலம். IPS அதிகாரி தலைமையில் மக்கள் மன்றம். பொதுமக்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண உறுதி. இனி விரிவான செய்திகள். மது அருந்த அழைத்துச் சென்று நண்பனை சரமாரியாக வெட்டி கொலை செய்த ரவுடி உட்பட 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் என்கிற பவளராஜ். இவர் கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார். இவர் மீது 3 அடிதடி வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு லாஸ்பேட்டை நெருப்புக்குழி மைதானத்தில் பவளராஜ் அவரது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்பொழுது மது அருந்திக் கொண்டிருந்த சக நண்பர்களை பவளராஜை சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்பொழுது அவ்வழியாக சென்ற மக்கள் இச்சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ராஜன் என்கிற பவளராஜ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி பழனி முருகன் என்கிற சுல்லான் ஆகியோர் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். பழனி முருகன் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பழனி முருகன் பவளராஜை தீர்த்து கட்ட முடிவு செய்து சமாதானம் பேசலாம் என கூறி மது அருந்த பவளராஜை அழைத்துள்ளனர். தொடர்ந்து நேற்று மதியம் முதல் இரவு வரை மதுபான கடைகளில் பவளராஜ், பழனி முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மது அருந்தி வந்துள்ளனர். மீண்டும் இரவு மது அருந்தலாம் என கூறி லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதிக்கு பவளராஜை அழைத்து சென்றுள்ளனர். இதையடுத்து பவளராஜ் நெருப்புக்குழிக்கு சென்று அவர்களுடன் மது அருந்துள்ளார். அப்பொழுது பவளராஜுக்கு போதை தலைக்கேறிய நிலையில் பழனி முருகனும் அவரது கூட்டாளிகளும் அங்கு மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியதில் ராஜன் என்கிற பவளராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்தது. தொடர்ந்து பழனி முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகளான சிவா, கமலேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக நண்பரை மது அருந்த அழைத்து சென்று வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள ரேஷன் கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள அஞ்சுமன் தெருவில் ரேஷன் கடை உள்ளது. இங்கு பணிபுரியும் ஊழியர் பொதுமக்களுக்கு நியாயமான முறையில் அரிசி வழங்காததை கண்டித்தும், பொதுமக்களை தரைக்குறைவாக பேசுவதை கண்டித்தும் ரேஷன் கடையை ஊர் பொதுமக்களால் முற்றுகையிட்டனர். சுல்தான்பேட்டை அஞ்சுமன் தெருவில் உள்ள ரேஷன் கடை எண் 115 பணிபுரியும் ராஜ் என்பவர் இந்த மாதம் சிகப்பு நிற அட்டைதாரர்களுக்கு தர வேண்டிய
2 மாதங்களுக்கு 40 கிலோ அரிசியை கொடுக்காமல் 20 கிலோ அரிசியை மட்டுமே பலருக்கு கொடுத்திருக்கிறார். அதேபோல மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு சேர வேண்டிய 2 மாதங்களுக்கு 20 கிலோ அரிசிக்கு பதிலாக 10 கிலோ மட்டுமே கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் கடை எண் 115 பணிபுரியும் ராஜ் என்பவர் பொதுமக்கள் கடைக்கு செல்லும் பொழுது நீங்களே கடைக்கு உள்ளே சென்று அரிசியை எடுத்து செல்லும்படி சொல்கிறார். சொகுசாக கையெழுத்து மட்டுமே வாங்கிக் கொண்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடையில் படுத்துக்கொண்டே பொதுமக்களுக்கு சிறிதும் மரியாதை கொடுக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்வதாகவும் பலர் புகார் தெரிவிக்கிறார்கள். மேலும் சுல்தான்பேட்டையில் உள்ள கடை எண் 300 மற்றும் 330 ஆகியவற்றிலும் பணிபுரியும் நபர்கள் பொதுமக்களுக்கு சரியான முறையில் மரியாதை கொடுக்காமல் ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட தகவல் எதுவும் முறையாக சொல்லாமல் அலட்சியமாக நடப்பதாக புகார் வந்துள்ளது. இது சம்பந்தமாக நேற்று புதுச்சேரி மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி சார்பாக அந்த ரேஷன் கடைக்கு சென்று விளக்கம் கேட்டபொழுது அவர்கள் சரிவர பதிலளிக்காமல் தான் எதுவும் தவறு செய்யாதது போல் நடந்து கொண்டார். எனவே சுல்தான்பேட்டை அஞ்சுமன் தெருவில் கடை எண் 115 பணிபுரியும் ராஜ் என்பவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விரைவில் துறை மேலதிகாரியை சந்தித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புகார் கடிதம் அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற வசந்த உற்சவத்தை ஒட்டி காய்கறி அலங்காரத்தில் ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடியில் அமைந்துள்ள மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு மே 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பட்டாபிஷேக ராமனாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு வசந்த உற்சவ விழா வசந்த மண்டபத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு 2ஆம் நாள் நிகழ்வாக பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு காய்கறி அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பல்வேறு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வழிபட்டு சென்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மங்களம் காவல் நிலையத்தில் SP சுப்பிரமணியன் மற்றும் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் மங்களம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்வில் சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வில்லியனூர், மங்களம், திருபுவனை, நெட்டப்பாக்கம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம் ஆகிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரச்சினைகளை எடுத்துக் கூறினர். பின்னர் பொதுமக்களின் பிரச்சினைகளை கேட்டுக்கொண்ட உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் குற்றப்பிரிவு காவலர்கள் உடனிருந்தனர். இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, திண்டுக்கல் கல்லூரி மாணவர் கைது. புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட பெண் கடந்த 6ஆம் தேதி அளித்த புகாரின் பேரில் இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் போலியான இன்ஸ்டாகிராம் கணக்கை பயன்படுத்தி ஆபாச படங்கள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தது திண்டுக்கல்லை சேர்ந்த அருண் என்பவர் தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அருணை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரது செல்போன் மற்றும் சிம் கார்டை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் 20 நாட்களுக்குள் குற்றவாளியை கைது செய்த இணையவழி போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். மரக்காணம் அருகே வடை வாங்கி வரச் சொல்லி வடையை கொடுத்து 11 வயது சிறுமியிடம் சிலுமிஷம், 62 வயது முதியவர் கைது.
மரக்காணம் நடுக்குப்பம் அடுத்த வள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கன்னியப்பன். இவருக்கு வயது 62. இவர் ஆசாரி வேலை செய்து வருகிறார். சில சமயங்களில் அவர் வைத்திருக்கும் கால்நடைகளை அவர் பராமரித்து வருகிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று அதே பகுதியில் சாப்பிட 5ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது மாணவியை அழைத்து அருகில் உள்ள கடையில் வடை வாங்கி வரச் சொல்லியிருக்கிறார். அந்த சிறுமியும் வாங்கி வந்துள்ளார். பின்னர் அந்த சிறுமிக்கு வடையை கொடுத்து அருகில் அமர வைத்த அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வீட்டுக்கு வந்த சிறுமி நடந்ததை தனது தாயிடம் கூறிய நிலையில் அவரது தாயளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை செய்து கன்னியப்பனை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் அடுத்த வடமரை காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகா உற்சவ பால்குட அபிஷேகம் நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகா உற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகா உற்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். பால்குட ஊர்வலத்தின் பொழுது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடியது காண்போரை கவரும் விதமாக இருந்தது. வரும் 30ஆம் தேதி அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும், அடுத்த மாதம் 7ஆம் தேதி விளையாட்டு நிகழ்ச்சியுடன் வைகாசி மகா உற்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் நலசங்கம் புதுச்சேரி 8ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் நலசங்கத்தின் 8ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வெங்கடா நகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத்தின் துணைத் தலைவர் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் குருமூர்த்தி தலைமை தாங்கினார். சங்க துணை செயலாளர் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் சுந்தர் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து விழா துவங்கியது. இதில் 75வது பிறந்தநாள் விழா காணும் சங்கத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளருமான துளசிங்கத்திற்கு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து உயிர் நீத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் இளங்கோவன் விரிவான விளக்கம் அளித்தார். விழாவில் முன்னாள் DIG டாக்டர் சந்திரன், ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சண்முகசுந்தரம், வெங்கடாச்சலம், கருப்பையா, இருதயராஜ், மோகன்ராஜ், குப்புசாமி, ராஜராஜேஸ்வரி, குணசேகரன், சண்முகம், முருகேசன், ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். நன்றி உரையை சங்க பொருளாளர் ஓய்வு பெற்ற துணை உதவி ஆய்வாளர் குப்புசாமி மற்றும் சங்க பொருளாளர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் நடேசன் ஆகியோர் ஆற்றினார்கள். இதில் ஏராளமான ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் மாபெரும் இசை பாடல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் மாபெரும் இசை பாடல் போட்டி புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு நிகழ்ச்சி பொறுப்பாளர் வெற்றிவேந்தன் மற்றும் ஸ்ரீதேவி கிருஷ்ணசாமி, அருள்லட்சுமி மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை படைப்பாளர் இயேசு ரோனி, வரவேற்புரையை ஆனந்த் மற்றும் தலைமை உரையை புதுச்சேரி படைப்பாளர் இயக்க பொருளாளர் ராஜா ரூசோ ஆகியோர் ஆற்றினார்கள். விழாவிற்கான முன்னிலையை கலியபெருமாள் மற்றும் வாழ்த்துறையை சுந்தர சந்திரகுமரன் மற்றும் நன்றியுரையை படைப்பாளர் கார்த்திகேயன் மோகன்ராஜ் மற்றும் இசைக்குழுவினர் ஆற்றினார்கள். இதில் 10 முதல் 60 வயதிற்கு மேல் இசை மற்றும் பாடல் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இசை பாடல் போட்டியில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். போட்டிக்கான நடுவர்களாக கலைமாமணி, செல்லப்பா, ஜெக சண்முகம், சம்பன்னா, சுபா, ஆனந்தி, சுகந்தி, மகாலட்சுமி ஆகியோர் நடுவர்களாக இருந்து வெற்றி பெற்ற போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். மேலும்
குரலரங்க போட்டிக்கு முதன்மை பொறுப்பாளராக ஆதி சரவணன், முனைவர் இலங்கேஸ்வரன் ஆகியோர் பொறுப்பு வகித்தனர். இதில் திரளானோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள சத்குரு மகான் கணபதி சுவாமிகள் சித்தர் பீடத்தில் 25ஆம் ஆண்டு மகா குரு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி குடிமைப் பொருள் அலுவலகம் எதிரே உள்ள சத்குரு மகான் கணபதி சுவாமிகள் சித்தர் பீடம் அமைந்துள்ளது. 25ஆம் ஆண்டு மகா குரு பூஜையை ஒட்டி திருவாசகம் முற்றோதுதல், சன்மார்க்க பஜனை மற்றும் தீபாராதனை நடந்தது. முக்கிய நிகழ்வு நேற்று காலை பிரணவ கொடியேற்றம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி, திருவடி புகழ்ச்சி, அருள் பெரும் ஜோதி அகவல், சிவபுராணம் பாராயணம் நடந்தது. தொடர்ந்து மகா யாகசாலை திருமுறை அடுத்து மதியம் மகா தீபாராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மாலை சத்குரு மகான் கணபதி சுவாமிகளின் அடியார்களின் பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கணபதி சுவாமிகளை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூரில் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். இலவச அரிசி முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. வாலிபர் கொலையில் 3 பேர் கைது. முன்விரோதம் இருந்த நிலையில் சமாதானப்படுத்துவதாக அழைத்து சென்று கொன்றது அம்பலம். IPS அதிகாரி தலைமையில் மக்கள் மன்றம். பொதுமக்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண உறுதி.